மாவட்டத்தில் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளியை பற்றி துப்பு துலக்கிட 40 பேர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு கிராமத்தில் 8 வயது சிறுமியை ஒரு வட மாநில இளைஞர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் நடந்து 10 நாட்களான நிலையில் குற்றவாளியின் புகைப்படத்தை அச்சிட்டு போலீசார் போஸ்டர் வெளியிட்டுள்ளனர். மேலும் புறநகர் ரயில் நிலையங்கள் உட்பட பல்வேறு இடங்களில் குற்றவாளி குறித்து கண்காணிப்பதற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் உத்தரவின்படி 40 போலீசார் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஷிப்ட் முறையில் தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபடுவார்கள் என கூறப்படுகிறது. தலைமை செயலாளருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டதில் உயர்நீதிமன்றம் மகிழ்ச்சி கொள்ளவில்லை. மாறாக தர்ம சங்கடமான நிலையில் உள்ளதாக நீதிபதி தெரிவித்த கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பணியின் போது உயிரிழந்த அரசு ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்குவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது முன்னாள் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா, தற்போதைய தலைமை செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் நேரில் ஆஜராகியிருந்தனர். இந்த விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பதில் மனுவும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி இருவரும் தாக்கல் செய்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி உடனடியாக நடவடிக்கைகளை அமல்படுத்த உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.